வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை லவங்கெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, பிரியாணி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குக்கர் குண்டான வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பிரியாணி மசாலாலாம் போட்டாச்சுங்க. போட்டோடனே நம்ம புதினா தாங்க போட்டிருக்கோம். புதினா போட்டு நல்லா வதக்கினே இருக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஸ்மாஷ் பண்ணி, அதாவது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதாவது அந்த புதினா கொத்தமல்லிலாம் கண்ணுக்கே தெரியாது. அது மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் பார்த்திங்கன்னா அந்த புதினா கொத்தமல்லியை கூட நல்லா இது பண்ணிக்கோங்க. அது வந்து காரம் லைட்டாக தாங்க கீறியிருக்கேன், அதனால் அவ்வளோ காரம் இறங்காது. அதனால் வந்து அவ்வளோ பச்சை மிளகாவா அப்படின்னாதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு லைட்டாக கீறினாலும் கொஞ்சமாக தான் வந்து காரம் இறங்கும் அதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதாவது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா நல்லா வதங்கிட்டோன்னே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போய் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் என் ஹஸ்பண்ட் எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கை விடாத ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. கை விட்டுட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். குக்கராக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் அடி பிடிச்சிடும். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோடனே பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போனோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இது மீடியம் சைஸ் தக்காளி 1 தான் எடுத்திருக்கேன். இதில் ட்விஸ்ட்டு நான் 2 விஷயம் இருக்கேன். ஒன்று வந்து நான் ஒரு பொருள் சொல்லவே இல்லை, காட்டவும் இல்லை. அது என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம், மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சாத்தூள். முக்கியமான ஒரு விஷயத்தையே சொல்லலை நான், என்னன்னு சொல்லுங்கள், காட்டவும் இல்லை. அதாவது நான் போடும் போது காட்டலை. அப்புறம் வந்து தேவைக்கேற்ப தண்ணி, அதாவது இந்த அழகாக்கில் பார்த்திங்கன்னா 1 அழகு அரிசி எடுத்துருக்கேங்க. 1க்கு 2 தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. கொதிச்சு வரும்போது ஒரு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன அரிசி எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்கோம். 1 அழகு 2 அழகு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 அழகு தான் அரிசி எடுத்துக்கினா நான் 2 அழகு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டோடனே ஒரு கொதி வந்தோடனே லாக் பண்ணியாச்சு. குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. எங்களுக்கு 4 விசில் கரெக்டாக இருந்தது. திறந்தோடனே பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் ஸ்டார்டிங்கில் ஊற்றலை. அதனால் இப்போ திறந்தோடனே பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் சூடாக க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அப்படியே அந்த நெய் வாசம் வந்து ஃபுல்லாக போயிடும். அதனால் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. யார் வீட்டிலலாம் ஹஸ்பண்ட் வந்து சமைப்பாங்க, அதுவும் பிரியாணி சமைப்பாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து லன்ச்சு தம்பிக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து வச்சதெல்லாம் காட்ட முடியல. சைட் பை சைட் முட்டை 3 போட்டிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து வச்சு தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.